வணக்கம். ஜாதகம் பரிகாரம். நேற்று ஒருத்தர் எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனையாக இருக்குது, தீர்வு இருக்கான்னு கேட்டாங்க. அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது கடன் இருக்குன்னு தான் காட்டுது. அவங்களுக்கு சனி தசை நடக்குது 2021 நினைக்கிறேன். அதுலேருந்து 19 வருஷம். அப்போ கடன் வாங்கி கடன் அடைத்தல், கடனை அடைக்கவே முடியாது அப்படின்னு எவ்வளோ சொல்கிறேன். விதியில் இப்படி தாங்க இருக்குது, கடன் அடையவே அடையாது அப்படின்றேன். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. எப்படியாவது அடைக்கணுங்க, எங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்துப்போகுது, வாழ்க்கையே எதுலேயுமே எல்லாமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு லைஃப் அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ கேட்கும்போது நம்மளுக்கு விதி தெரியுது கடனே அடையாதுன்ட்டு. பட் அவங்க கேட்கும்போது கர்ம அடிப்படையில் அவங்க செஞ்ச நல்ல காரியங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை மனசில் கொண்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு, சரி அதுக்கப்புறம் எதாவது லூப் ஹோல்ஸ் இருக்கா, விதியை மதியால் வெல்ல முடியாது, விதி வழி மதி போகலாம் அப்படின்ற அந்த சிந்தனையில், அந்த நம்பிக்கையில், அந்த இறை அருளால் நான் அவங்களுக்கு பரிகாரம் சொன்னேன். அந்த பரிகாரம் எப்படி சொன்னேன் அப்படின்ற அந்த விஷயத்த ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த ஜாதகத்தில் கடன் அடைக்கணுன்னா எல்லா ஜோதிடரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு காமனாக சொல்லுவாங்க. காமனாக சொல்கிறது போனால் கூட அந்தளவு நிறைவேறாது. பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் வீடியோஸில். நம்ம ப்ராக்டிக்கலாக செயல்படுத்தும் போது ரிசல்ட் வராது. இப்போ நம்ம சொல்கிற முறையில் ஆஸ்ட்ரோ லாஜிக் அவங்களுக்குள்ளேருந்து சொல்கிற மாதிரி, அந்த ஜாதகத்துக்குள்ளேருந்து சொல்கிற மாதிரி கடன் அடையாதுன்னு இருந்தாலும் ஒரு முயற்சியில் நம்ம இது மாதிரி பரிகாரம் சொல்லி 80% எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகுது. பல ஆயிரம் பேருக்கு. என்னை பற்றி சொல்ல வரல, ஆஸ்ட்ரோ லாஜிக் அதுக்குள்ளே இருக்க விஷயத்த இப்போ புதிய முறையில் பரிகாரம் கடன் அடிக்கிறதுக்கு நான் எப்படி பார்த்தேன்னு நேற்று ஜாதகத்துலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பேர் போடாமல் எந்த ஜாதகத்தோட நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ அந்த ஜாதகத்தை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜாதகம் ஒரு பெண்ணோட ஜாதகம். 28/1/1980 இரவு 12:10 பிறந்திருக்காங்க மலேசியாவில். துலா லக்னம், 4 சூரியன் புதன், 5 சுக்கரன் கேது, 8 சந்திரன், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க ரோகிணி நட்சத்திரம். 11 செவ்வாய் ராகு குரு சனி. 3 4 5 6 7 8 9 கிரகம். ஓகேங்களா. இவங்களுக்கு இப்போ நடக்கிற தசை சனி தசை. 2021 சனி தசை நடக்குது. இந்த சனி தசை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இவங்களுக்கு பயங்கரமாக கடன் பிரச்சனை, எக்கச்சக்கமான கடன் பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சொல்லும்போது நம்ம முயற்சி பண்ணுறப்போ கடனுக்காக முயற்சி பண்ணி ஏதாவது பரிகாரம் சொல்ல முடியும்னு பார்க்குறோம். சனி தசைன்னா முதல்ல தசாநாதனுக்கு போயிடும். கேள்விக்குரிய பாவம் என்னது? கடன்னா 6ஆம் பாவம். இந்த 6ஆம் அதிபதி பாதகாதிபதியாக போய் பாதகாதிபதி இடத்துல இருக்குது. அது ஒரு மைனஸ். அப்போ கேள்விக்குரிய பாவம் கடன் குரு வக்கரமாகி இங்கே இருக்கார், 11 கெட்டு போயிருக்கார். பாதகாதிபதி இடத்துல இருக்கிற கிரகமும் பாதகாதிபதி எங்கே இருக்கோ ரெண்டுமே கெட்டு போயிடும். நம்ம விதியில் நம்ம பார்க்குற முறை இது அப்படியே தான் இருக்குது. அப்சல்யூட்டாக அது மேட்ச் ஆகுது எல்லாருக்குமே. இப்போது 6ஆம் அதிபதிங்கும் போது 11 பாதகாதிபதி ஆகுது. இப்போ சனி தசை நடக்குது. இப்போ சனியை தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். முதல்ல பாருங்கள், சனி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த கடனை வளர்த்துக்கிறாரு. இவர் 12 இருந்து இந்த சனி 6ல் இருக்கிறதால 6 12 இங்கே 6 12 அப்படின்ற மாதிரி தசை நடக்குது. 6 12னா கடன் வாங்கி கடன் அடைத்தல். இது 6ஆம் இடம். கடன் வாங்கி கடன் அடைத்தல் 6 12. இந்த தசை 19 வருஷம். அப்போது இந்த தசை ஃபுல்லாகவே நல்லா இல்லை. 12ல் போய் 4க்கும் 5க்கும் அதிபதி 12ல் போய் மறைஞ்சிட்டாரு. அது வக்கரமாகவும் ஆகிட்டாரு. அவர் சனி 7ஆம் பார்வையாக கடனை பார்க்கறதால கடன் வாங்கி அடைச்சிட்டு இருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த கடனை அடைக்கிறதுக்கு பரிகாரம்னு பார்க்கும்போது பாவத்தில் இந்த 6க்கு 12ன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் பாவம்னு வச்சுங்களேன். 7ஆம் பாவன்றது இதை டெவலப் பண்ணும், ப்ளஸ்ஸு. 5ஆம் பாவன்றது மைனஸ். இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் பாவம் வேலைன்னு வச்சுங்களேன். 6ஆம் பாவம் வேலைன்னா 5ஆம் பாவம் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறது. 7ஆம் பாவம்னா வேலை அதிகமாக இருக்கிறது, பலுவாக. ஒரு விஷயத்துக்கு ஒரு நியூட்ரல்னு ஒன்று சொல்லுவாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி 3 இருக்கு இல்லையா. இதுதான் சாஸ்திர விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி, அஸ்ட்ராலஜிக்கல் அட்ராக்ஷன் மாதிரி. அது ஃபார்முலா இதுதான்.
ஒரு பாவத்துக்கு முந்தைய பாவம் வந்து தடுக்கும், பிந்தைய பாவம் வந்து ப்ளஸ் பண்ணும், அதை விருத்தி பண்ணும், டெவலப் பண்ணும். இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு பார்க்கும்போது இந்த 6-12ன்னு பாரம்பரியத்தில் வருது இல்லையா, அப்போ கடனை அடைக்கணும்னா 5-11 இயங்கணும். ஆனால் 5-11க்குரிய தசை வரல. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இப்போ 6-12 போது 5-11 பாவத்துக்குரிய விஷயங்களை பாவமாக இயக்கும் போது அது பரிகாரமாக ஆகும். இதுதான் ப்ளஸ், இது வந்து மைனஸ். கடன் வாங்கி கடன் அடைத்தல், அதுக்கு 12ஆம் பாவம், 6க்கு -5, 12க்கு -11, 1 பின்னாடி பாவம். அப்போ 6-12 பிரேக் பண்ணும். விதியை மதியால் வெல்ல முடியாது, விதி வழி மதி போலான்றது இதுதான். சரி, இப்போ 5-11 ஃபார்முலா எடுத்துட்டோம். இப்போ இந்த சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கு பாருங்க, உத்திர நட்சத்திரத்தில் இருக்கு. 12ல் இருக்கா சனி? 12ல் இருக்க சனி உத்திர நட்சத்திரத்தில் இருக்கு. உத்திரம்னா பாதகாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கு. சூரியன் தான் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி. அப்போ சனி வந்து அது ஒரு மைனஸ். பாதகாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கா. அடுத்தது உத்திர நட்சத்திரத்தில் இருக்கு இல்லையா, அது எந்த பாவத்தில் இருக்கு? 4ஆம் பாவத்தில் இருக்கு. அப்போ 12-4 வேலை செய்யுது. ஏற்கனவே 6-12, ஏற்கனவே 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் பாவத்தை பார்க்குதா. ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தருமா. 4ஆம் பாவம் இருக்கா. அப்போது 4, 6, 12 இருக்கு. 6ஆம் பாவத்துக்கு இது வந்து 11ஆம் பாவம். அப்போ கடனை டெவலப் பண்ணினே இருக்கு. புரியுதுங்களா? இந்த தசை முதல்ல ஸ்தான பலம் பார்த்தோம். 4க்கு 5க்கு அதிபதி 12ல் இருக்காரு. இங்கேருந்து தான் தசை நடக்க போகுது. அது வந்து 7ஆம் பார்வையாக கடன் இருக்கிறதால கடன் அதிகமாகுது. செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறாருங்க. குரு பார்வை இல்லை, அதால் கடல் மல்டிபிள் ஆகிட்டே இருக்கு. ஒரு பள்ளத்தை மூட இன்னொரு பள்ளம் நோண்டுற மாதிரி வச்சுங்களேன். இது இல்லாமல் சனி ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும். இந்த சனி இங்கே பாருங்கள் சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்குது, உத்திரம். அது 4ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 4, 6, 12 இருக்கிறதால இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு 4, 6, 12 இருக்கு இல்லையா. நான் ஏற்கனவே 5-11 பிரேக் பண்ணுன்னு சொன்னேன் இல்லையா. இங்கே 4 இருக்கிறதால 5-11க்கு 3ஆம் பாவமும் இயங்கணும். இப்போ 3 வந்துச்சுன்னா 3, 5, 11. இப்போ இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன், மைண்டில் வச்சுக்கிட்டேன். 3, 5, 11 பண்ணால் பரிகாரத்தில் இவங்க சக்ஸஸ் ஆவான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை ஜாதக ரீதியாக எப்படி பண்ணணும்னு நான் பார்க்கும்போது, முதல்ல பாருங்கள், இந்த 3ஆம் பாவ அதிபதி யார்? குரு. இந்த 3ஆம் அதிபதியை இயக்கலாம். 3, 5, 11 இயக்கும் போது 4, 6, 12 அந்த கடனை அடைக்க முடியும். விதி வழி மதி போகிறது. இது வந்து எக்ஸாக்டாக நடக்கும். முதல்ல இல்லைன்னு சொல்லிட்ட விதியில் இருந்தாலும் இது ஒரு முயற்சி. இதில் நிறைய ப்ராபபிலிட்டி நம்ம பண்ணும்போது நிச்சயம் கடன் அடையும். இப்போ 3ஆம் பாவம்னு சொன்னோம் இல்லையா, இந்த 3ஆம் பாவத்துக்கு அதிபதி குரு 11ல் இருக்காரு. இங்கே நம்ம சொன்ன இங்கே பாருங்கள் 3, 5, 11 இதுதானே நம்மளுக்கு தேவை. ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம்ல. 4, 6, 12ன்ற தசை நடக்கிறதால 3 அது பிரேக் பண்ணுற 3, 5, 11 இந்த 4, 6, 12க்கு 12ஆம் பாவம் பண்ணும்போது கடன் அடையும். 3ஆம் பாவத்துக்குரிய குரு 11ல் இருக்காரு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்போ 11 நம்மளுக்கு கிடச்சிச்சு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த குரு சுக்கிர நட்சத்திரத்தில் இருக்கார். எங்கே இருக்கார் சுக்கிரன்? லக்னத்துக்கு 5ல் இருக்கார். கரெக்டுங்களா? அப்போ 5ஆம் பாவமும் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த சுக்கிரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு பார்த்தா குரு நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்போ 5, 11 நல்லா இருக்குது. புரியுதுங்களா? சுக்கிரன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதால இது வந்து குருவை கனெக்ட் ஆகுது. குரு பரிவர்த்தனை யோகமாக மாறுது, நட்சத்திர பரிவர்த்தனை யோகமாக மாறுது. அப்போ 5, 11னா இந்த பாயிண்ட் மட்டும்தான் இந்த தசையில் கடன் அடைக்க முடியும்னு எடுத்துட்டோம். அடுத்தது இது 3ஆம் பாவம், ஆட்டோமேட்டிக்காக 3ஆம் பாவம் தானே குரு. அப்போ 3, 5, 11 நம்ம எடுத்துட்டோம். இதுதாங்க பரிகாரம். இந்த 3, 5, 11 எடுத்துட்டோம் இல்லையா. இதை எப்படி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5, 11 ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை எடுத்துட்டோம். இந்த 3ஆம் பாவத்துக்கு தான் நம்ம பரிகாரம் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் லக்னத்துக்கு இது பெண்ணுன்னு வச்சுங்களேன். இளைய சகோதர ஸ்தானம், இளைய சகோதரம், ஏதாவது இது வந்து இளைய கல்வி, இளைய சகோதர ஸ்தானத்துக்கு ஏதாவது கிஃப்ட் தரது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இல்லை பசங்க சின்ன பசங்க படிக்கிறாங்களே, யார் இவங்களுடைய இளைய சகோதர ஸ்தானமாக இருக்கலாம். இல்லைன்னா தன்னோட கணவனுக்கு மாமனாருக்கு ஏதாவது எலக்ட்ரானிக் கிஃப்ட் கொடுக்கலாம். மாமனாருக்கு நெருப்பு ராசி இல்லையா, மாமனாருக்கு கிஃப்ட், எலக்ட்ரானிக் கிஃப்ட், இது ஒரு பரிகாரம்.
மூத்த சகோதர ஸ்தானங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா குழந்தை. மூத்த சகோதர ஸ்தானம் யாருன்னா இருந்தானே அவங்களுக்கு ஏதாவது கல்வி அறிவில் இல்லை டியூஷனுக்கு ஃபீஸ் கட்டலாம். மூத்த சகோதர ஸ்தானத்தோட பையனுக்கு 11ஆம் பாவத்துக்கு மூத்த சகோதர ஸ்தானம். அவங்க பையனுக்கு பையனோ பெண்ணுக்கோ பையன் நம்ம உதாரணத்துக்கு போடுவோம். அவங்களுக்கு இது 3ஆம் அறிவுன்றது ஆரம்ப கல்வி டியூஷன் ஃபீஸ் கட்டலாம். இது ஒரு பரிகாரம். 11ஆம் பாவத்துக்கு நண்பர்களோட குழந்தைகள் அவங்களுக்கு ஏதாவது டியூஷன் ஃபீஸோ எலக்ட்ரானிக் ஐட்டமோ வாங்கி தரலாம். டியூஷன் இது வந்து இளைய கல்வின்னு வாங்க, ஒரு 5வது 6வது அது மாதிரி டியூஷன் ஃபீஸ் அது மாதிரி இருந்தாங்கன்னா, இல்லைன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தரலாம். நெருப்பு ராசின்றதால இந்த புள்ளி 3ஆம் பாவ புள்ளி மூலம்னு இருக்குது. மூலம் இந்த புள்ளி வந்து இந்த லக்ன புள்ளியிலேருந்து பார்க்கும்போது இந்த புள்ளி வந்து 3ஆம் புள்ளியில் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த லக்ன புள்ளி சுவாதி 1, இந்த லக்ன புள்ளி வந்து சுவாதி 1, அப்போனா சித்திரை 4ஆம் பாதம் 2 பாதம், அப்புறம் சுவாதி 3, அப்போனா மூலம் 3ஆம் பாதத்தில் இருக்குது. மூலம்னா ஆஞ்சநேயர். அப்போ ஆஞ்சநேயருக்கு விளக்கு வாங்கி தரலாம். இது நெருப்பு ராசியாக இருக்கிறதால ஆஞ்சநேயருக்கு விளக்கு வாங்கி தரலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். விளக்கு வாங்கி தர்றது தானமாக. இது ஒரு பரிகாரம். அடுத்தது சுக்கிரனும் கேது ஒன்றா இருக்கு இல்லையா? சுக்கிரனும் கேது ஒன்றா இருந்தால் திருமணம் வாழ்வி கணவன் இல்லாமல் இருக்காங்களே விதவை மாதிரி, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். விதவைன்னு போட தப்பு, எப்படி போடுறது? ஆதரவு இல்லாத பெண்ணுன்னு போடுறேன். ஆதரவு இல்லாத பெண்ணுக்கு சுக்கிரன் கேது இருக்குது. 5ஆம் பாவத்துக்கு சொல்கிறேன். ஆதரவு இல்லாத பெண்ணுக்கு வந்து உதவி செய்கிறது. இது ஒரு பரிகாரம். அப்புறம் இந்த 3ஆம் பாவம்ன்றது நம்ம சின்ன வயசில் படித்தோம் இல்லையா, அந்த டீச்சர், குருனா டீச்சர் இல்லையா, இளைய கல்விக்கான டீச்சருக்கு ஏதாவது ஹானர் பண்ணுறது. இளைய கல்வி படித்தோம் இல்லையா, அந்த டீச்சருக்கு ஹானர் மரியாதை செலுத்துறது. இது ஒரு பரிகாரம். இப்படி இந்த 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் 11ஆம் பாவ ரீதியாக நிறைய விஷயங்களை நம்ம பண்ண முடியும். அடுத்தது இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு விளக்கு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி குரு பாபா, குருனா பாபா, பாபா மகான்கள் வச்சுக்கலாம், பாபான்னு போடுறேன். அதாவது நம்ம வந்து நம்மளோட குருமார்கள். இப்போ உதாரணத்துக்கு பாபா கோயிலில் இது காலச்சக்கரத்துக்கு 9 இல்லையா, பாபா கோயிலில் 9 விளக்கு போடலாம். வியாழக்கிழமை 9 வாரம் 9 வாரம் போடலாம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 9. அடுத்தது இது வந்து குருவோட இடம் இல்லையா, குருவோட இடம் இல்லையா, குரு 11 3 5 11 குரு தான் மெயினாக கனெக்ட் ஆகுது. அப்போது குரு ஸ்தலம் எது? ஆலங்குடி சிவன். ஏதாவது ஒரு வேலைக்கிழமையில் ஆலங்குடி சிவன் போயிட்டு அர்ச்சனை பண்ணலாம். இப்படி போயிட்டே இருக்கும் விஷயங்கள். இப்படி நம்ம காலச்சக்கரத்தையும் பயன்படுத்தலாம், ஜாதகத்தையும் பயன்படுத்தி ஆஸ்ட்ரோ லாஜிக் இந்த பரிகாரங்களை எப்படி பண்ணோன்னா, இப்போ இளைய சகோதரனுக்கு கிஃப்ட் கொடுங்க, என் கடனை அடைச்சிடுவேன் நிச்சயம் அப்படின்னு வேண்டக்கூடாது. நான் நிறைய சம்பாதிப்பேன், கடன் அடைச்சிடுவேன் போது கடன்ற வார்த்தை சொல்லும்போது கடன் மல்டிபிள் ஆகும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அதான் சொல்லுது. எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்கிறாய். மாமனாருக்கு எலக்ட்ரானிக் கிஃப்ட் கொடுக்கும்போது நிச்சயம் நான் நிறைய பணம் சம்பாதிப்பேன். மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு வந்து ஏதாவது டியூஷன் ஃபீஸு இல்லை எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கி தரும்போது மூத்த சகோதர ஸ்தானத்தோட பையனுக்கு புரியுதுங்களா? ஏன்னா மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பையன், அதேமாதிரி நண்பரோட பையன், இப்படி எல்லா பாவத்துக்கும் நம்ம எடுத்து வரலாம். அப்புறம் வந்து சிறு பிரயாணங்கள் 3ஆம் பாவம் 3ன்றது சிறு பிரயாணம். சிறு பிரயாணங்கள் மூலிமா சிறு பிரயாணங்கள் போயிட்டு தானம் தர்மம் பண்ணுறது. நம்ம ஏரியாவில் எல்லையிலேருந்து வெளியே போயிட்டு தானம் தர்மம் பண்ணுறது. இப்படி இந்த மாதிரி இது ஒரு உதாரணம். அவங்களுக்கு சொன்னது இது மாதிரி பரிகாரம். இது மாதிரி ஆஸ்ட்ரோலாஜிக்காக நம்ம பரிகாரங்கள் சொல்லும்போது அப்படியே அவங்க எண்ண அலைகள் மாறும்போது ஒவ்வொன்றும் சொல்கிறது அப்படி தான். ஆதரவு இல்லாத பெண், கைம்பெண், அவங்களுக்கு உதவி செய்யும் போது நான் பணக்காராவேன். ஆஞ்சநேயர் விளக்கு தானம் பண்ணும்போது நான் பணக்காராவேன்.
இளைய கல்வி டீச்சர் கற்றுக் கொடுத்தவங்களுக்கு மரியாதை செலுத்தும் போது நான் பணக்காராவேன். பாபாவுக்கு 9 விளக்கு போடும்போது நிச்சயம் நான் பணக்காராவேன். ஆலங்குடி சிவன் அர்ச்சனை பண்ணும்போது நான் நிச்சயம் பணக்காராவேன். சிறு பிரயாணங்கள் தானம் தர்மம் பண்ணும்போது நான் வந்து மிகப்பெரிய பணக்காராவேன். இப்படின்னு நம்பிக்கையோட, ஆழ்மனதில் நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக இந்த பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயம் கடன் வந்து அடையும். கடனை பற்றி அதிகமாக நினைக்காம அதுலேருந்து வளர்ச்சியை பற்றி நம்ம நினைக்கும் போது அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ஒரு சாம்பிள் தாங்க. இதில் போயிட்டே இருக்கலாம், நம்ம பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கலாம். பண்ண அவங்களுக்கு டெவலப்மெண்ட் வந்துட்டே இருக்கும். இது ஒரு நான் பார்க்குற முறையில் ஒரு சின்ன ஒரு துளி, புரியுங்களா? பெரிய ஒரு குளத்தில் ஒரு சின்ன ஒரு துளி மாதிரி இப்போது நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதை வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். கடன் அடைக்கணும்னா காமனாக சொல்லுவாங்க எல்லாரும். ஒவ்வொரு ஜாதகத்தையும் இது மாதிரி நம்ம முயற்சி பண்ண முடியும். இத்தனைக்கும் அவங்க ஜாதகம் நல்லா இல்லை. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. வாழ்க.